ஹாய்ங்க வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு கீரை கூட்டு தான் செய்ய போகிறோம். பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு, பச்சை பொன்னாங்கண்ணி. இந்த பொன்னாங்கண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த வயல்களில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் விளையும். இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கிராமங்களில் கிடைக்கிற கீரை வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த கீரை சாக்கடைகளில் கூட வளர்ந்து வருது நிறைய. இந்த வயசான பாட்டிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாக்கடையிலேருந்து கீரைகளை எடுத்துகிட்டு சேல் பண்ணுறாங்க. அதை என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புலலாம் சாக்கடையில் விளைஞ்சிருக்கு. அதை வயசானவங்களாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் சமயத்தில் அப்படியே அதை கட்டுக்கட்டாக கட்டி சேல் பண்ணுறாங்க. அது பெரும்பாலும் அதை மாதிரி சாக்கடையிலேருந்து விளையிறத அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிராமங்களில் இல்லை நம்ம மாடியிலே கூட நம்ம ஒரு தண்டு வச்சா சூப்பராக வளரும். இந்த செடி ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய செடி தான். இது போல் இந்த பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடும்போது நம்ம கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். இந்த கீரையை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போது வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு பூண்டு 4 பல் தட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டு கடுகு காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, இந்த கீரையும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பருப்பு வேக வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே போதும். இந்த கீரையும் பருப்பு ஒன்றாயிடுச்சுன்னா போதும். அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக தேனாமிர்தமாக இருக்கும். நீங்களும் இது போல் சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.